அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திரிகடுகமும் மென்பொருளும் செய்யுள் எண் 30 நிலைத்த புகழை உடையவர் என்ற தலைப்பில் நல்லாதனார் இந்த செய்யுளை அளித்துள்ளார். தன்னச்சி சென்றாரை எல்லா ஒருவனும் மன்னிய செல்வத்து பொச்சாப்பு நீத்தானும் என்றும் அழுக்காரி இகந்தானும் இம்மூவர் நின்ற புகழுடையார். தன்னை விரும்பி வரக்கூடியவர்கள், நாடி வரக்கூடியவர்களை கிண்டல் கேலி செய்து பேசாத இருப்பவன், நிலையான செல்வம் பொருள் வந்த காலத்தில் தன்னுடைய மறதியை கைவிட்டு விழிப்புணர்வுடன் இருப்பவன், எப்பொழுதும் மற்றவரிடம் உள்ள செல்வத்தை கண்டு பொறாமை அடையாமல் இருப்பவன் ஆகிய இம்மூவரும் அழியாத புகழை உடையவர்கள் என்று நல்லாதனார் சொல்றார். இதுல முதல் கருத்து என்னன்னா, ஒருத்தட்ட நம்ம உதவி போய் கேட்கிறோம், அவங்க உதவி கொடுக்கறாங்க, கொடுக்காம இருக்கிறாங்க, அது அவங்களுடைய மனத்தை பொறுத்தும் பணத்தை பொறுத்தும் உள்ள ஒரு விஷயம். அப்ப அவங்க கொடுக்கல அப்படின்னா அது பரவாயில்ல, தப்பு இல்லை. ஆனா அந்த உதவி கேட்டு வந்தவர் போனதுக்கு பிறகு அவரை ரொம்ப கிண்டலும், இருக்கும்போதே கூட கிண்டலும் கேலியும் நையாண்டியும் பேசி இப்படி எல்லாம் பிச்சை எடுத்து வாழ்றதுக்கு சேர்த்து போலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த அளவுக்கு போய் அவங்களை கேலி பேசி கிண்டல் பேசி நையாண்டி பேசியிருக்காங்க பாத்தீங்களா. அப்படி பண்றவர்களுக்கு நீடித்த புகழ் கிடைக்காது. அவங்க இன்னும் சிலருக்கு கோடியோடியா பணம் கொடுத்திருந்தாலும் இப்படி சிலர்கிட்ட பேசும்போது இந்த இழி சொற்கள் தான் வெளியில் வேகமாக பரவும், அவருக்கு நீடித்த புகழ் கிடைக்காது. இரண்டாவது யாருன்னா, தங்கிட்ட நிறைய செல்வம் இருக்கு, அந்த பொருள் பணம் பொன் எப்படி எடுத்துக்கலாம், அப்படி நிறைய இருக்கும்பொழுது ஒரு விழிப்புணர்வுடன் இருக்கணும், மறதியுடன் இருக்கக்கூடாது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா கண்ணாடி போட்டுக்கிட்டே கண்ணாடி தேடுவாங்க, கைபேசியை சட்டைப்பையில் வச்சுக்கிட்டே கைபேசியை தேடுவாங்க. வீட்டு சாவியை தேடுறவங்கள சொல்லவே வேண்டாம், வண்டி சாவி தேடுறவங்கள சொல்லவே வேண்டாம். அப்படி பணத்தையும் கண்ட இடத்துல வச்சுக்கிட்டு தேடுறவங்க எல்லாம் உண்டு. இப்படி மறதி செல்வம் வைத்தவர்களிடம் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த பணத்தை எல்லாம் யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்க. அல்லது செல்வம் ஒருவனிடம் சேர்ந்து இருக்கும் பொழுது அவன் விழிப்புணர்வுடன் இருந்து அந்த செல்வத்தை நல்வழியில் உபயோகிக்க வேண்டும். தனக்கும் சரி, மற்றவருக்கும் சரி, குடும்பத்திற்கும் சரி, நண்பர்களுக்கும் சரி, உறவுகளுக்கும் சரி, முகமரியாதை யாருக்காவது தானமாக கொடுக்கும் பொழுதும் சரி, நல்ல வழியில் அந்த செல்வங்கள் உபயோகப்படுத்தப்பட வேண்டும். அப்படி உபயோகப்படுத்தவன் நீடித்த புகழை அடையவனாக இருப்பான், உபயோகப்படாதவன் நீடித்த புகழை அடைய மாட்டான். மூன்றாவதாக என்ன அப்படின்னா, மற்றவர்கள் உள்ள எதையாவது பார்த்து பொறாமைப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவனுக்கு பாரு எவ்வளவு அருமையான மனைவி, இவனுக்கு பாரு எவ்வளவு நல்ல குழந்தைகள், எனக்கு வாட்ச் இருக்குது, அவன் பாரு எப்படி வசதியா வாழ்றான், அவன் வீட்டை பாரு 3 அடுக்கள் இருக்குது, அவன் காரப்பாரு வெளிநாட்டு காரு. இப்படி பார்த்து 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 பொறாமை அடையும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை குட்டிச்சுவராக போய்விடுகிறது. அழுக்காராமே என்ற ஒரு அதிகாரத்தையே வள்ளுவர் கொடுத்திருக்காரு, பொச்சாவாமே என்ற ஒரு அதிகாரத்தையே வள்ளுவர் கொடுத்திருக்காரு, ஈகை என்ற ஒரு அதிகாரத்தையே வள்ளுவர் கொடுத்திருக்காரு. இந்த மூலம் தான் இந்த நல்லாதனார் சொல்றாரு, நீ மற்றவர்களை பார்த்து பார்த்து பொறாமைப்படப்பட உன் வாழ்க்கை கெடுகட்டு போகும். அதனால் பொறாமைப்படாமல் வாழ்பவன் நீடித்த புகழை உடையவன். எனக்கு வாய்த்தது இது போதும், என்கிட்ட 2 வேட்டி 2 சட்டை தான் இருக்குதா, மாத்தி மாத்தி அதை கட்டிக்கிட்டு இருந்தா போதும் நினைச்ச ஜீவா நீடித்த புகழை கொண்டிருக்காரு. எனக்கு ஒரு ஓலை குடிசை இருந்தா போதும், அங்க ஒரு உட்கார்றது கூட நாற்காலி வேண்டியதில்லை, குறிப்பா சோஃபா வேண்டவே வேண்டியதில்லை அப்படின்னு நினைச்ச கக்கன் நீடித்த புகழுடன் இருக்கார். இந்த மாதிரி நீடித்த புகழ் இருப்பதற்கு உங்களுக்கு போதுமென்ற மனமே பொன்சை மருந்து என்ற மனம் இருந்தால் போதும், பிறர் ஒழுக்கு ஆசைப்படாமல் இருந்தால் போதும் என்ற இந்த 3 விடயங்களையும் நல்லாதனார் சொல்கிறார். அந்த 3 விடயங்கள் என்னென்னவென்றால், 1, உன்னிடம் உதவி தேடி வருபவனை நீ எள்ளி நகையாடாதே, உதவி செய்யாமல் இருப்ப எள்ளி நகையாடாதே, உனக்கு நீடித்த புகழ் கிடைக்கும். 2வது, மற்றவர்களை பார்த்து எப்பொழுதும் பொறாமைப்பட்டுக் கொண்டே இருக்காதே. 3வது, உனக்குள்ள செல்வத்தை சரியானபடி செலவிடுவதற்காக விழிப்புணர்வுடன் இரு. இது 3ம் இருந்தால் உனக்கு நீடித்த புகழ் கிடைக்கும் என்று நல்லாதனார் சொல்கிறார். மீண்டும் செய்யுள், தன்னச்சி சென்றாரை எல்லா ஒருவனும் மன்னிய செல்வத்து பொச்சாப்பு நீத்தானும் என்றும் அழுக்காரி இகந்தானும் இம்மூவர் நின்ற புகழுடையார். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷி நேத்ராலயா, வெள்ளிக்கிழமை சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதிமாலை, நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.